வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீடைல்டு ரிவ்யூக்குள்ள தான் வந்திருக்கோம். என்ன கார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். 2 கார்கள் இருக்கு. 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பான் எலக்ட்ரிக் கார்கள். மகேந்திரா நிறுவனத்திலிருந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு எப்பவுமே இந்த எலக்ட்ரிக் கார்கள் அப்படின்றது வந்து புதிதல்ல. நிறைய இருக்கு. அஃபோர்டபிள் செக்மெண்ட்லயும் நிறைய இருக்கு. பட் இந்த ரேஞ்ச் கிடைக்குதா? இந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இல்லாம டிரைவ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்படி பார்க்குறப்போ மகேந்திரா நிறுவனத்துல 2 பான் ஈவி ப்ராடக்ட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, BE6E, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா XEV9E. இதை வந்து பார்த்தீங்கன்னா B6, இது வந்து X9 அப்படின்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லி மகேந்திரா நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அந்த XEV700 கதையே தாங்க. XEV700 700 ப்ரொனவுன்ஸ் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இதோட பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது BE6E-யோட பேஸ் மாடல், அதாவது பேக் 1 வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் அன்வீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து 20,36,000 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,59,000 வருது. இதுவுமே வந்து பேக் 1. அதாவது பேக் 1, பேக் 2, பேக் 3 அப்படின்றது தான் இங்க வேரியன்ஸா இருக்குது. சரிங்க, வீடியோக்குள்ள ஃபர்தரா போய் இந்த 2 வாகனங்கள்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அப்டேட்ஸ் நடந்திருக்கு, எல்லாத்தையுமே தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நம்ம GS ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு மாசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் டெலிவரி சொல்லிடுறேங்க. டெலிவரி பொறுத்த வரைக்கும் மார்ச் 2025 டைம் லைன்ல வந்து டெலிவரிஸ் கிடைக்கும். 5th மார்ச்ல டெலிவரிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் மகேந்திரா நிறுவனம் அப்படின்னா டெலிவரிஸ் பத்தி கேட்பீங்க. அது டென்டேட்டிவா என்ன டேட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். சரிங்க, பேட்டரி பேக்ஸ் பத்தி பேசிடுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 59 கிலோவாட் 79 கிலோவாட்னு 2 பேட்டரி பேக் கிடைக்குது. LFP டைப் பேட்டரிஸ், பிளேட் செல் டெக்னாலஜி தான் அடாப்ட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. இந்த பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 55 லேக் கிலோமீட்டர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்லாம் வச்சு எரிய விட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க டியூரபிலிட்டிக்கு. எனக்கு தெரிஞ்சு பேட்டரியில் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் வாரண்டி ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடிய ஓனருக்கு கொடுக்குறாங்க. இதுவே அந்த வண்டி வந்து அடுத்த ஓனருக்கு கை மாறுது அப்படின்னா வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன டேட்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் இல்ல 2 லட்சம் கிலோமீட்டர் வந்து வாரண்டி நமக்கு கிடைக்குது. சரிங்க, பேட்டரியில LFP டைப் பேட்டரிஸ்னு சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பவர் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்க. உங்களுக்கு 59 கிலோவாட் ஹவர் போனீங்கன்னா உங்களுக்கு 228 பிஹெச்பி கிடைக்குது. இதுவே 79 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் போனீங்க அப்படின்னா 282 கிடைக்குது. டார்க் பொறுத்த வரைக்கும் 380 நியூட்டன் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ரேஞ்ச், அதாவது நான் மற்ற ரேஞ்சஸ் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குழப்ப விரும்பல. ரியல் டைம் ரேஞ்ச் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு 79 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் போறதோட ரேஞ்சஸ் மட்டும் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியா அக்ராஸ் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் டெஸ்ட் பண்ணதுல உங்களுக்கு 497 to 559 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கிடைச்சிருக்குது அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ங்க. ஸோ இது வந்து ஒரு இம்ப்ரெசிவான ரேஞ்சா இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வந்து 79 கிலோவாட் ஹவருக்கு. மேபி உங்களுக்கு இந்த 59 கிலோவாட் ஹவர் போகும்போது இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ்லாம் குறையலாம். பட் நாங்க டிரைவ் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன விரட்டினாலும் அந்த ரேஞ்சுங்கிறது இமிடியேட்டா டிராப் ஆகல. சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏசியோட ரெஃப்ரிஜரண்ட் எடுத்து கூலாகக்கூடிய தொழில்நுட்பமும் இங்க நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 152 பேட்டர்ன்ஸ் வந்து இந்த பான் ஈவிஸ்ல வந்து மகேந்திரா நிறுவனம் பதிஞ்சிருக்காங்க. சேஃப்டி, சோ மகேந்திரா பொறுத்த வரைக்கும் சேஃப்டியில என்னைக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது இல்ல. இங்க வந்து ரோபஸ்டான ஒரு பாடி இன் ஒயிட் கான்செப்ட்ல ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் தான் எடுத்து வந்திருக்காங்க. நல்ல தரவான ஒரு ஸ்ட்ரக்சர் தாங்க. இங்க வந்து போரான் ஸ்டீல் பயன்படுத்திருக்காங்க, அட்வான்ஸ்ட் ஹைஸ்டன் ஸ்டீல் பயன்படுத்திருக்காங்க, ஹைஸ்டன் ஸ்டீல். இது எல்லாமே அதிகம் பயன்பாடு இங்க நடந்திருக்கு. ஸோ கிராஸ் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டார் என்கேப் அப்படின்றது வாங்கப்படும் அப்படின்றத வந்து மகேந்திரா நிறுவனம் வந்து ஷியோரா கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுல நமக்கு டவுட்ஸ் இல்லை. ஏன்னா வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய மகேந்திரா நிறுவன கார்கள் எல்லாமே பில்ட் குவாலிட்டியில என்னைக்குமே கேள்விக்குறியா இருந்ததில்லை. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்தது எல்லாமே. ஸோ அதுவுமே நல்லா பாராட்டக்கூடிய விஷயம் தான். 7 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல் கண்ட்ரோல், ஹில் டெசர்ட் கண்ட்ரோல், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், லெவல் 2 ADAS, உங்களுக்கு 5 ரேடாஸோட கொடுத்துருக்காங்க. ஒரு விஷன் சிஸ்டமும் இங்கே கிடைக்குது. ஸோ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் தரோவா எல்லா விஷயங்களுமே இங்க இருக்குங்க. நிறைய டெக்னாலஜி பயன்படுத்தி இருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரே வீடியோல சொல்ல முடியாது. அதனால மெயினான விஷயங்களை மட்டும் கவர் பண்ணிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்துருவோம். XEV9E அண்ட் BE6E பொறுத்த வரைக்கும் இங்க XEV9E அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஃபுல்லாவே ஷட் ஆஃப் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு கேமரா கிடைக்குது. ஒரு DRL வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் உங்களுக்கு அந்த கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். மகேந்திராவோட புது லோகோ, இலிமினேட்டட் லோகோ இங்க கிடைக்குதுங்க. BE6E ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். நல்ல ஒரு வைடான ஏர்வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேட்டரியை பொறுத்து
இங்க 222 mm கிடைக்குது. நார்மலா வண்டியோட வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 207 mm. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ப்ரொஜெக்டர் செட்டப்ங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப் எல்இடிஸ் போயிருக்காங்க. ஸோ வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓவர் பூஸ்ட் ஃபங்க்ஷனுமே கிடைக்குதுங்க. நார்மலா உங்களுக்கு 120 மீட்டர் அடிக்கும். உங்களுக்கு வந்து 80 கிராஸ் பண்ணி போறப்போ உங்களுக்கு எதிரில் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 240 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குங்க. ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 150 லிட்டர்ஸ் கிடைக்குதுங்க. நல்ல ஒரு ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நமக்கு தேவையான திங்ஸை வச்சுக்க முடியும். மிவிஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் ரியல் வீல் டிரைவ்ல தான் கிடைச்சிருக்கு. ஸோ மேலையும் வந்து இன்சுலேஷன் NVH நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைன். பேனல்ஸ்லாம் ஃப்ளக்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. B6 அதோட ஃப்ரண்ட் எப்படி இருக்கு, டவுன் த ரோட் கிராஃபிக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மஹிந்திராவோட லோகோ இருந்தது பாத்தீங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ன் எலக்ட்ரிக்கான லோகோ மட்டும் தான் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேர்வன்ஸ் தெரியுதுங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைனே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு. நிறைய மூவிஸ் அண்ட் வீடியோ கேம்ஸ்ல தான் இந்த மாதிரி டிசைன் பார்த்துருக்கோம். இது வந்து அந்த கான்செப்ட் கார லைவா இங்க எடுத்து வந்தது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். தம்ஸ் கொடுத்துடலாம். இருக்காங்க ஏரோ டைனமிக் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏரோ டிசைன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வென்ஸ் கிடைக்குது. இங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 218 mm பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் நார்மல் வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படி பார்க்கும்போது 207 mm. ஃப்ரண்ட்ல பியானோ பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஒரு கேமரா ஃப்ரண்ட்ல மவுண்ட் ஆயிருக்கிறது பார்க்க முடியுது. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உள்ள அழகா ஹவுஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் செட்டப் தாங்க. எல்இடிஸ்ல போயிருக்காங்க. இங்கெல்லாம் ஏர்வன்ஸ், இங்க ஏர்வன்ஸ், இந்த இடத்துல ஏர்வன்ஸ், நிறைய இடத்துல ஏர்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சி அப்படின்ற ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎல்எஸ் கிடைக்குது. இது வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆகவும் ஆக்ட் ஆகும். கீழே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன் மெட்டல் ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸும் கிடைக்குது. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் வந்து ஃபங்கியா ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த வாகனத்தோட வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2775 mm போயிருக்காங்க. இந்த XCV9 BE6 வந்து பாத்தீங்கன்னா ஒரே வீல் பேஸ் தான். உங்களுக்கு இந்த எக்ஸ்டீரியர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை ப்ளே பண்ணி தான் உங்களுக்கு டைமென்ஷன்ஸ்ல அந்த வேரியேஷன் நடந்திருக்கு. யாரோ வித்த காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்து டயர் ப்ரொஃபைல்ஸ் பத்தி பேசலாம். உங்களுக்கு 245, 55, 19 போயிருக்காங்க. உங்களுக்கு வந்து இது வந்து சைலண்ட் ப்ரூஃப் டயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிராக் கோஎஃபிஷியன்ட் அலைஸோட கிடைக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐலிங்க், ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைலிங் சஸ்பென்ஷன் MTVCL தொழில்நுட்பத்தோட கிடைக்குது. ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் யூனிட் தான். இந்த சஸ்பென்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா செமி ஆக்டிவ் செட்டப்பும் இருக்குங்க. அடாப்டிவா உங்களுக்கு ரோட்ஸ்க்கு லைவா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டேம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது நடக்கும். எந்த ரோட்ஸ்ல டிராவல் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து அந்த டேம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது லைவா நடக்கும். ஸோ சஸ்பென்ஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்ததுங்க ட்ரை பண்றப்போ. இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் வில் பி அ பெஞ்ச் மார்க்ங்க. டெஃபினட்டா அதை நான் சொல்லுவேன். வார்வியம்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் வார்வியம் தான் இந்த வாகனத்தில். உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர் சொல்ல மவுண்ட் ஆயிருக்கு. நல்ல ஒரு பெரிதான வார்வியம்ங்க. உங்களுக்கு உள்ள இருந்து பாக்குறப்ப கிளியரான ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. XCV9 விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு த்ரூ அவுட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. உள்ள இருந்து பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கேபின்குள்ள வரக்கூடிய வெளிச்சம் வந்து நல்லாவே வரும். பட் B6 அப்படி இல்லை. அதை நான் என்னன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய விண்ட்ஷீல்டா இருக்கட்டும், சைட் கிளாஸா இருக்கட்டும், ரூஃபா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா UV கட் கிளாஸா தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு 99.5% மணி ப்ரோ கூட சொன்னாரு, இது என்னடா ஜெர்ம்ஸ் அழிக்கும் விஷயம் மாதிரி சொல்றேன் அப்படின்னு. 99.5% அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். விண்ட் நாய்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், சமாளிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ட்ராக்ல இருக்கிறோம், அதனால தாங்க. டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிளாஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் போயிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. NFC சப்போர்ட்டோட இந்த டோர் ஹேண்டில்ஸ் இருக்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். B6 அதோட டயர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 245, 55, 6, 19 இந்த டயர் ப்ரொஃபைல் தான் போயிருக்காங்க. இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சைலண்ட் ப்ரூஃப் டயர்ஸ் தான் இங்க எடுத்து போயிருக்காங்க. நாய்ஸ் உங்களுக்கு பெரிதா வராது. உங்களுக்கு இன்னர் லைனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹார்டான ஒரு ஃபேப்ரிக் லைனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்சுலேஷன்ல நல்லா கண்ட்ரோல்டா இருக்க போகுது. சஸ்பென்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்கேயும் அதே சஸ்பென்ஷன் தான். அதாவது மெக்கானிக்கலி இந்த சஸ்பென்ஷனா இருக்கட்டும், பிரேக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் மெக்கானிக்கலி சிமிலரா தான் பண்ணிருக்காங்க. பிரேக் பை ஒயர் அப்படின்ற தொழில்நுட்பம் பயன்படுத்திருக்காங்க. உங்களுக்கு இன்டகிரேட்டட் எலக்ட்ரிக் பூஸ்டர் பயன்படுத்திருக்கிறதுனால பிரேக்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதை நான் டிரைவ் பண்றப்போ உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன். இங்கேயுமே ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இங்க விண்டோ ஏரியா. ஸோ விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஓகேங்க. பட் ரியர்ல என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ரொம்ப வந்து இந்த கூப்பே லேஅவுட்ல வந்து இப்படி முடிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இங்க உள்ள உட்காரும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா ஒரு கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீல் இருந்துச்சு. நீங்க சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் வரதுக்கு ஒரு நாள் 2 மாசம் வந்துடும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. இது மட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகே, ஃபிளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் தான் போயிருக்காங்க. டோர்ஸ் மட்டும் அப்பப்போ வந்து சாலிடா
ஒரு சில டைம் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. அது மேபி வந்து இந்த இன்னும் ப்ரொடக்ஷன் ரெடி போகல இல்லைங்க, அதனால இருக்கும். சப்போஸ் நீங்க நார்மலா மீடியாஸ்ல பார்க்கும்போது சின்ன சின்ன பக்ஸ்லாம் சொன்னாங்கன்னா, இது எல்லாமே வந்து பீட்டா டெஸ்டிங்ல இருக்கு. அதனால சின்ன சின்ன பக்ஸ் இருக்கும். அதெல்லாம் ப்ரொடக்ஷன்ல கிளியர் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத. ரியர் ப்ரொஃபைல் அப்படிங்கும்போது 2 வாகனமே கிட்டத்தட்ட ஒரு கூப்பே லேஅவுட்ல தான் முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம XCV9 பத்தி பேசிட்டு போயிடலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்ல் லாம்ப்ஸ் கிளஸ்டர் வந்து இப்படி பா வடிவத்துல முடிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகா உள்ளே எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த டெய்ல் லாம்ப் கிளஸ்டருக்கு பாத்தீங்கன்னா அந்த லைட்ஸோட உள்ள இன்வெர்ஸ் பண்ணி கொடுத்ததுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல வந்து கேமரா கிடைக்குது, டிஃபாகர் கிடைக்குதுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் போட்டுருக்காங்க. ஸ்பாயிலர் வந்து இன்டகிரேட் பண்ணி தான் எடுத்து போயிருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் இங்க கொடுத்துருக்காங்க. வாகனத்தோட பேட்சிங் இங்க கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா பியானோ பிளாக்ல தான் அந்த பம்பர்ஸ் வந்து ஃபினிஷ் செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஒரு பிரீமியம் டச் அண்ட் ஃபீல் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் 4 கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மவுண்ட் செய்யப்பட்டிருக்கு. சரிங்க, இந்த வாகனத்தோட ரியர் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். பூட் ஸ்பேஸ் பத்தி பேசுவோம். 2 வாகனத்தையும் கம்பேர் பண்ணிடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 603 லிட்டர்ஸ் கிடைக்குது, இங்க 445 லிட்டர்ஸ் கிடைக்குது. 445 லிட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட திங்ஸ் உள்ள வச்சிருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், எங்களோட லக்கேஜஸ் எல்லாமே இருக்கு. நல்ல ஒரு வைடான ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி டயர்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன காம்ப்ரமைஸ் இருக்குதாங்க செய்யுது. பட் கன்சோல்லாம் நல்லா ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. பூட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதாங்க. ரியர் ப்ரொஃபைல் வந்து இப்போ BE60 ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இங்க ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து சின்ன மினிமலான ஒரு சேஞ்சஸ் தான் நம்மளால பார்க்க முடியுது. அதே பா வடிவத்துல கொடுத்துட்டு கீழே இந்த இடத்துல வந்து அந்த டெய்ல் லாம்ப் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இங்கேயும் வந்து சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கிடைக்குது. அந்த LED நம்ம கேசட் பிளேயர்லாம் போட்டோம்னா அந்த கிராஃபிக் ஈக்குவலைசர் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அது நல்லா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிப் ஸ்பாயிலர் கிடைக்குது. சோ டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாயிலர் பொறுத்த வரைக்கும் ஏரோடைனமிக்காக ஒரு சின்ன பிளே நடந்திருக்கு. ஒரு டியூவல் செட்டப் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா மேலையும் வந்து கம்ப்ளீட்டா பியானோ பிளாக்ல தான் ஃபினிஷ் செய்யப்பட்டிருக்கு. மஹிந்திராவோட பேட்ச் இங்க கிடைக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா BE60 கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பியானோ பிளாக்ல தான் பம்பர்ஸ் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்வர் இன்செர்ட்லாம் கிடைக்குது. BE6 இன்டீரியர் பாத்துடலாங்களா வாங்க. சாலிடான ஒரு டோர் தட் நமக்கு இருக்குங்க. உள்ள வந்து லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் கவலைகள் இல்லை, தாராளமா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிளாட் பெட் தான் உங்களுக்கு பானிவிஸ் அப்படின்றப்போ. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தாராளமான ஒரு ஹெட்ரூம் இருக்குங்க. உங்களுக்கு இன்ஃபினிட்டி ரூஃப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சம வியூ இருக்குங்க. இலுமினேஷனோட இருக்கிறது உங்களுக்கு நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஒரு ஆம்ரெஸ்ட் கிடைக்குது. ஏசி வென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த BE60 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காக்பிட் ஸ்டைல தான் வாகனத்தோட இன்டீரியர் எடுத்து போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்க இருக்கு. பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வென்ஸோட குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு, ஃப்ரெஜைலா இல்லை. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு டைப் சி கேபிள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து டேபுக்கும் பயன்படுத்திக்கலாம், நம்ம சார்ஜிங்க்கு பயன்படுத்திக்கலாம். USB ஸ்லாட்ஸ் தான் எங்கேயுமே பார்க்க முடியல, அது கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்குது. 2 சீட்ஸ்லையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப் சி சார்ஜர் போடுறதுக்கான ப்ரொவிஷன் கிடைக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேபை வந்து மவுண்ட் பண்ணிக்க முடியும். இங்க கேபின்குள்ள வந்து பாத்தீங்கன்னா LED தான் லைட்ஸ் போயிருக்காங்க. இங்க ஒரு LED லைட்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராப் ஹேண்டல், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹூக் கூட கிடைக்குது. லம்பார் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பரா இருக்குங்க. லெதர் அண்ட் ஃபேப்ரிக் அப்படின்ற மாதிரி தான் இந்த மெட்டீரியல் எடுத்து போயிருக்காங்க. எக்ஸாக்ட்லி இது என்ன மெட்டீரியல் நமக்கு சொல்ல. ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து 2 பேசஞ்சர் கொடுத்திருக்காங்க. சென்டர்ல இருக்க பேசஞ்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆர்ம்ரெஸ்ட் கிடைக்குது. 2 கப் ஹோல்டர் இங்க இருக்கு. சரி, இப்போ வந்து ஃப்ரண்ட் இன்டீரியர் பத்தி பேசுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காக்பிட் ஸ்டைல்ல இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க அந்த டோர் ஓப்பன் பண்றதுக்கு புல் டு ஓப்பன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அந்த ரிப் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர், அதுக்கப்புறம் மேல வந்து ஒரு பிளாஸ்டிக் டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ்லாம் ப்ளே பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. மெட்டீரியலோட குவாலிட்டி, பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி த்ரூ அவுட் வந்து பாத்தீங்கன்னா தரமா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், கூடவே நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இங்க இருக்கு. ஏசி வென்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹரிசாண்டல் ஸ்லாட்ஸ்ல தான் பண்ணிருக்காங்க. நான் ஃப்ரெஜைலால எல்லாம் நல்ல தரமாவே போட்டிருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டீசன்ட் ஸ்பேஸ்ல இருக்கு. பட் கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடைக்குதா? இல்லங்க, கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடைக்கல. இது மட்டும் தான் வருத்தத்தக்க விஷயமா இருக்கு. டேஷ்போர்டோட பிளாஸ்டிக் குவாலிட்டில எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ஒரு சாஃப்ட் டச்ல தான் போயிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் இது ப்ளூ மாதிரி இருக்குங்க. டார்க் ஒரு மாதிரி ப்ளூங்க, நேவி ப்ளூ அந்த மாதிரி சொல்லலாங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ளூல தான் போயிருக்காங்க. பிளாக் கிடையாது. ஸோ இதுதான் டேஷ்போர்ட் லேஅவுட். இங்க பாருங்க டேஷ்போர்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. விண்ட்ஷீல்ட்ல இருந்து ஃப்ரண்ட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஒரு புல் டைப் டோர் ஹேண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்விட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக்ல உங்களுக்கு இந்த கன்சீல் பண்ணிருக்கிற விதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல ஒரு பிரீமியம் டச் அண்ட் ஃபீல் கொடுக்குது. டோர் பேக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாராளமா உள்ள வச்சுக்க முடியும். டிரைவருக்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் உங்களுக்கு 3 மெமரி ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் சீட்ஸும் கிடைக்குது. நல்ல ஒரு லெதர் அப்ஹோல்ஸ்ட்ரி, குவாலிட்டிலாம் ரொம்பவே தரமா இருக்குங்க. அதெல்லாம் எந்த விதத்திலுமே குறை சொல்ல முடியல. ஸ்டீரிங் அப்படின்னு பார்க்கும்போது டில்ட் டெலஸ்கோபிக் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் லெதர் ராப்பிங்கோட கிடைக்குது. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பானிவி லோகோ வந்து எம்பெட் பண்ணிருக்காங்க. இது வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். MID கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்க டியூவல் பேன் யூனிட் தான் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராபிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க பாக்குறப்போ நல்ல லெஜிபிளா கிளியரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கன்வே ஆகுது. நல்ல விஷயம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கியர் லிவர், இதை வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் மோட் செலக்டர் அப்படின்னு EV-ல சொல்லுவோம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்பிட் ஸ்டைலில் உங்களுக்கு ஃப்ளைட்ஸ்லாம் பார்ப்போம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் டிசைன் பாருங்கள். டிரைவர் மட்டும் ஒரு மாதிரி தனியாக பிரித்து உட்கார வச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கான நாப்ஸ் கிடைக்குது. சாவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு புது டைப்ல கொண்டு வந்திருக்காங்க. லாக்கு, அன்லாக்கு, பூட் ஓபன் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் பார்க் பண்ணலாம். ஆட்டோ பார்க் அசிஸ்ட் இருக்கு. அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஸோ சாவியை ஹவுஸ் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கிடைக்குது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த பேனல்ஸோட ஃப்ளெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க, ப்ராப்பராக இருக்குது. ஷட் லைன்ஸ்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ராட்டில் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சீக்கிரம். இதெல்லாம் சின்ன சின்ன நிக்நாக்ஸ்லாம் நம்மளால வச்சுக்க முடியும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மூவலான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சீட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ் தான். உங்களுக்கு ஃபேப்ரிக் பாதி, லெதர் பாதி, கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்ற மாதிரி எடுத்து போயிருக்காங்க. நல்லா இருக்குங்க. மெட்டீரியல் குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு. நல்ல ஒரு லம்போட் சப்போர்ட் இருக்கு. நல்ல ஒரு லம்பா சப்போர்ட் இருக்கு. நீங்க லாங் டிராவல் கன்வீனியன்ட்டா உட்காந்து வர முடியும். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஹை ஸ்பீட் நல்ல சஸ்பென்ஷன் டிஸ்பெண்டர் நல்ல பாத்ஹோல்ஸ் அந்த மாதிரிலாம் விட்டு வந்தோம். செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ் தான் இங்க நமக்கு கிடைக்குது. ஏ பெடல் பி பெடலுக்கான ஸ்பேசிங் நல்லா கொடுத்துருக்காங்க. இங்க வந்து டெட் பெடல் பாருங்க, எவ்வளவு பெரிய டெட் பெடல் பாருங்க. நல்ல கன்வீனியன்ட்டா இருக்குங்க கால் வச்சு வரதுக்கு. இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு அந்த டியூவல் பேன் செட்டப் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு 15 சேனல் ஆம்பிளிஃபையர் போட்டிருக்காங்க. 1500 வாட்ஸ்ங்க. 16 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மோஸ் எனேபிள்டு இந்தியன் கார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் டால்பி கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட சவுண்ட் டியூனிங்ல வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்போம். ஆடியோ இதுக்கு மேலே போட்டோம்னா காப்பி ரைட்டில் போட்டுருவாங்க. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, இமர்சிவாக இருக்கு. நீங்கள் கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்பட் ஸ்டைலில் தான் போயிருக்காங்க. செல்ஃபி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கேமரா மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேனட்டி மிரர்ஸ் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்குது. டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. வேனட்டி மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் குறைகள் இல்லை. 360 டிகிரி பார்க்கிங் கேமராவோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஹை டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க, குறையே இல்லை. ஹோமுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன விஷயம் எடுத்து வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா இங்கே நீங்கள் காருக்குள்ளே இருக்கிற கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து வீடியோ கால்ஸ், ஜூம் கால்ஸ்லாம் பேசிக்க முடியும். ஒரே நிமிஷம் இங்கே பாருங்கள், நான் உள்ளே உட்காந்துருக்கேன், என்னோட டிஸ்பிளே தெரியும். நல்லா ஹை டெஃபினேஷன் கேமரா தான். வீடியோவும் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல விஷயம். விஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெச்யூடி டிஸ்பிளே இங்கே போட்டிருக்காங்க. இது வந்து டிரைவ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தேவைக்கேற்ப வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர் மியூசிக் சிஸ்டம், அதுக்கப்புறம் அந்த ஏசி கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் மேப் நேவிகேஷன் இது எல்லாமே கிடைக்குதுங்க. XCV 9A பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு தீமில் போயிருக்காங்க. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா ஒரு ஏரியான ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. மேலே ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமான ஒரு ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி ரூஃப் கிடைக்குதுங்க. ஸோ உட்காரதுக்கு நல்லா இருக்கு. அண்டர் தை சப்போர்ட் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நல்லா தான் இருக்கு. ஃப்ளாட் தான். ஸோ 3 பேர் உட்கார முடியும். ரியர் சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிக்ளைன் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ரிக்ளைன் ஆங்கிள் நமக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்க முடியும். ஏசி வென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதோட குவாலிட்டிலாம் ஓகேவா இருக்குங்க. இங்கே இது கொஞ்சம் ஃப்ரெஜைலாக தான் ஃபீல் ஆகுது. சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ரூம் ப்ளே நடந்திருக்கு. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ், அதாவது எதுவுமே இங்கே கொடுக்கலங்க. சார்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கொடுத்துருக்காங்க. தெரியும்னு நினைக்கிறேன். சார்ஜஸ் இந்த இடத்துல கிடைக்குது. டைப் சி சார்ஜருங்க. இங்கேயும் டைப் சி சார்ஜர் கிடைக்குது. இங்கே வந்து 3 ஸ்க்ரீன் இருக்குங்க. அந்த 3 ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பின்னாடி மிரர் பண்ணிக்க முடியும். உங்களோட டேப் இருக்குது, இல்லை மொபைல் டிவைஸ் இருக்குன்னா மிரர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸும் இங்கே கிடைக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, டேப் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த சீட்ஸை பொறுத்த வரைக்கும் வாஷ் மோட் இருக்குது. உங்களால் வந்து முன்ன பின்ன நகர்த்திக்க முடியும். ஒரு கேபின் லைட் நமக்கு எல்இடியில் போட்டிருக்காங்க. க்ரோ பண்ணிக்கிறதுக்கு ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு ஹூக்கும் இருக்குங்க, உங்களால் வச்சுக்க முடியும். இந்த ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சன்லைட்டுக்கான விஷயங்கள் கிடைக்குது. ஃபைன். ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ராப்பரான 3 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கப் ஹோல்டர்ஸும் இருக்குது. 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். இங்கே மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து இந்த ஒயிட் அப்படின்றதுனால மெயின்டைன் பண்ணுறது மட்டும் தான் கொஞ்சம் டஃபஸ்ட் ஜாபாக இருக்க போகுது. ஆனால் இங்கே ப்ளஸ் என்னன்னா அங்கே மாதிரி வந்து கிளாஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மினிமலாக இல்லை, நல்லா இருக்கிறதுனால இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டர் பேனல்லையும் ப்ளே பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து உள்ள வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காது. லாங் ட்ராவலில் நல்லா இருக்கும். பட் அந்த BE60 வந்து கொஞ்சம் பின்னாடி வந்து ஒரு ட்ரௌசி ஃபீல் கிடைக்குதுங்க. அது மட்டும் கொஞ்சம் ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம்.
அவங்க நிறைய யோசிச்சிருப்பாங்க இன்ஜினியரிங் ரீதியா. பட் பர்சனலாக ஒரு காமன் மேனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ என்ன தோணுதோ அதை தாங்க நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 3 ஸ்க்ரீன் இருக்கும். இங்கே ஒரு ஸ்க்ரீன், இங்கே ஒரு ஸ்க்ரீன், இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சருக்கான ஸ்க்ரீன். இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வீடியோஸ் ப்ளே பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க. டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 16 ஸ்பீக்கர், 1500 வாட்ஸ், 15 சேனல் ஆம்பிஃபையர் தாங்க போட்டிருக்காங்க. Introducing Dolby Atmos in Mahindra Electric Original SUVs. Experience immersive sound that moves all around you. ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, தலைக்கு மேலெல்லாம் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க. மொத்தம் 16 ஸ்பீக்கர் இருக்குது. கார் முழுக்க ஸ்பீக்கராக தான் இருக்குது இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும். இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சென்ட்ரிக்காக நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பயன்படுத்திக்க முடியும். இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் இருக்கக்கூடிய டேப் கூட பேர் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சென்ட்ரிக்காக நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கனெக்ட் பண்ணுறீங்க, ஏதாவது மேப்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு எம்ஐடி கிளஸ்டருங்க. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் லெதரைட் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டைமிங் IRVM கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி BS6 கமிஷனில் பார்த்தீங்களா அதே விஷயம் தான். இங்கே கேபின் லேம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் LEDயில் போயிருக்காங்க. இங்கேயுமே அந்த ஒயிட் இன்ஃபினிட்டி ரூஃப் கிடைக்குதுங்க. மிரர்ஸ், இங்கேயும் வேனிட்டி மிரர் இருக்குது. அங்கேயும் வேனிட்டி மிரர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, டிரைவருக்கு கொடுக்கல, என்ன கதைன்னு தெரில. இந்த கன்சோல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர்லெஸ் சார்ஜர் கிடைக்குது. இங்கே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர், இங்கே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர், 2 டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கியர்ஸ் கிடையாது. ஸோ ட்ரைவ் மோட் செலக்டர் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, ட்ரைவ் மோட் செலக்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த ப்ரீமியம் லக்ஸரி பிராண்ட்ஸ்லாம் பார்ப்போம், அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ஃபங்க்ஷனும் கிடைக்குது. இந்த நாப்ஸ் நான் ஆல்ரெடி BE6 எக்ஸ்பிளைன் பண்ணதான். 2 கப்பி ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. உள்ள சாவி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சாவி உள்ளே வச்சிருக்கலாம். இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்குது. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதில் BE6 காட்டிலும் இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிட் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பர்சனல் ஒப்பீனியனுங்க, நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். ஸோ நல்ல ஒரு லெதரி அப்போல்ஸ்ட்ரி, க்ரீன் கம் ஒயிட் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. எப்போ மெயின்டைன் பண்ணுறது தான் என்ன சிரமம் இருக்க போகுதுன்னு தெரியல. 2 வாகனத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் அப்படின்னா மேலே கீழே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எர்கனாமிக்கலி உங்களுக்கு ஒரு பெட்டரான போஸ்டர் எடுத்து ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் விஷயங்கள். இங்கே டோர் பேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி, உங்களுக்கு ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் BE6 பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு மெமரி ஃபங்க்ஷனுக்கான ஸ்விட்சஸ் இருக்குது. 3 மெமரி ஃபங்க்ஷன் இருக்குது சீட்ஸை பொறுத்த வரைக்கும், டிரைவர் சீட்ஸை பொறுத்த வரைக்கும். இங்கே டோர்ஸில் கொடுத்துருக்காங்க. வேற BE6 வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லேயே இருந்துச்சு. 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். கூடவே சின்னதாக இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் பயன்படுத்திக்க முடியும். AB பெடலுக்கான ஸ்பேசிங் அக்யூரேட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிதான டெட் பெடலுங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன், ஹில் டிசன் கண்ட்ரோல், பார்க்கிங்க்கு, இந்த சார்ஜ் போர்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஹெட்லாம்ப் லெவலர், இது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்குது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் தான். அதே போல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுமே கிடைக்குது. ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. சென்டரில் வந்து மஹிந்திராவோட நியூ அந்த பான் எலக்ட்ரிக்கோட லோகோ வந்து இலிமினேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எம்ஐடி கிளஸ்டர் நீங்கள் அங்கே BE6 பார்த்தீங்களா அதே மாதிரி தான். இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலருங்க. அதெல்லாம் எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா லெஜிபிளாக உங்களுக்கு தேவைக்கேற்ப இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைக்குதுங்க. சரிங்க, ஓவராலாக 2 வாகனத்தோட இன்டீரியர் பார்த்தாச்சு. அடுத்து ஓட்டி பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்து 120 அப்படியே ஏரியலாம். ஸோ ஃபைனலாக MSPT ட்ராக்ல மரணக்கிணறு ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்கு. செம்ம ஃபீலுங்க. ஆக்சுவலா இந்த ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஃபீல் பண்றதுக்கு வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு மரணக்கிணறு ஓட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. 130ல் எடுத்துட்டு இருக்கோம் இந்த எக்ஸைட்டை. அப்படியே கனவா நனவானே தெரிலங்க, அந்த மாதிரி இருக்கு. ஒரு பெடல் டு மெட்டல் கொடுத்துருக்கேன். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மோகனா போயிட்டு இருக்கிறாரு. இப்ப கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா
ஸ்பீட்ஸ் வந்து 170 ப்ளஸ் கிட்ட வந்துட்டோம். 180 190 வந்துருவோமா? 190 வந்துட்டோம். ஒரு ஸ்லேஸ்ட் கொடுத்துடலாம். நம்ம அப்ளையே கிட்டத்தட்ட 190 கிட்ட வந்தோம். வேற மாதிரி கடைசியா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த லேனுக்கு வந்துட்டோம் நாம. அப்பா தலைய சுத்துதுங்க. தலை கிருகிருன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. ஏங்க ஒரு மரண பீதி இருந்துகிட்டே இருக்குங்க. இது ஆனா ரிப்பீட்டடா போனோம்னா வச்சுக்கோங்க பயங்கர ட்ரௌசியா இருக்கும். அதுவும் வந்து அந்த லேன் 4 அப்படின்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திரும்ப போகுமா? மேல வந்துட்டோம். ஏங்க மணிஜி தலை சுத்துது. ஒன் 150ல கிராஸ் பண்ணிருக்கோம் அதை. ஆக்சுவலா வண்டி பயங்கர கான்பிடண்டா இருக்கு. ஒரு 150 பிளஸ் வந்துட்டு இருக்கும். எனக்கு சுத்தமா உள்ள ஃபீல் ஆகல. இங்க பாருங்க. ஒன் 140 எடுத்துக்கிட்டு இருக்கோங்க இதுல. ஸ்பீடு என்னமா கிளைம் பண்ணுது. அவங்களுக்கு அந்த பவர் அண்ட் டார்க் வந்து நம்மளால எவிடென்ட்டா ஃபீல் பண்ண முடியுது. 140 பிளஸ்ல இருக்கும் நம்ம. என்ன சொல்றதுங்க, அவ்வளோ வண்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ப்ராமிசிங்கா இருக்கு ரோட்ஸ்ல. எந்த இடத்துலயுமே நமக்கு நர்வஸா இல்ல பேக் ஆஃப் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்ல. மக்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி ரைடு தான் நம்ம இந்த XCV6E. அது ரொம்ப பெருசா இருக்கு. X6 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இனிஷியலா சிட்டிக்குள்ள வரும்போது நமக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்கும். இந்த டிராஃபிக் நாய்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கேபின்குள்ள வரப்போ நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும். இங்க NVH லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்து இந்த கேமராஸ்லாம் மவுண்ட் பண்றதுக்கு நம்ம நிப்பாட்டியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பீக் டைம் டிராஃபிக் தான். உள்ள வந்து கேபின்குள்ள வந்து அது வரவே இல்லை. அவ்வளோ அற்புதமா வந்து ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. NVH லெவல்ஸ்ல வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குச்சு. ஆக்சுவலா நீங்க NVH சொன்னீங்கல்ல, EVல ரொம்ப NVH வந்து பார்த்து பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா யூஸ்வலா இன்ஜின் நாய்ஸ் வந்து லைட்டா கேபின்குள்ள கேட்கறது சகஜம் தான் ஐசி இன்ஜின்ஸ்ல. பட் இதுல நாய்ஸே இல்லாம இருக்கும்போது அந்த டிராஃபிக்கோட நாய்ஸ் நமக்கு ரொம்ப ஓவர் கம் பண்ணிடும். பட் இதை சூப்பரா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட டோர் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 to 10% தான் நமக்கு கேபின்குள்ளே வருது. ஸோ விசிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ சிட்டி டிராஃபிக்ல நமக்கு இது வந்து பிளைண்ட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ஒரு நல்ல ஒரு வைடான ஒரு ஏ பில்லர் தானுங்க. பெருசு ஏ பில்லர் ரொம்ப பெருசாக தான் இருக்கு. ஓஆர்விஎம் நமக்கு நல்ல அடிக்குவேட்டான ஒரு சைஸ்ல இருக்கிறதுனால நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளால வந்து பார்த்து ஜட்ஜ் பண்ணி நம்மளால டிராவல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த மாற்றணுமா டிரைவிங் மோட்ஸ் ரேஞ்ச்னு ஒரு மோடு. அதிக ரேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரிடே அப்படின்றது டே டு டே லைஃப்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் மோட் அப்படின்றது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா. நமக்கு அதெல்லாம் வேண்டாங்க. ரேஞ்ச் மோட் இருந்தாவே போதும். ஏன்னா அதுதான் வந்து டே டு டே லைஃப்ல மக்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. சின்ன சின்ன அண்டுலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கார் வந்து ஹேண்டில் பண்ணுதுங்க. உங்களுக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சஸ்பென்ஷனே உங்களோட பேட்டன்ட். ஸோ அது வந்து ஒரு நமக்கு வந்து பார்க்கும்போது அதே அந்த பழைய MTV CL இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. பட் பேட்டன்டா இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷனில்.
ரோடோட நேச்சரை பொறுத்து அந்த டேம்பிங் ஃபோர்ஸ் வந்து ஆல்டர் ஆகி கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த இதில் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த ஸ்டீரிங்கில் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு மோட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து டேர்னிங் ரேடியஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்புறம் இந்த ஸ்டீரிங்கை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் கியர் ரேஷியோவில் வந்து கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் சிட்டி ஸ்பீட்ஸில் போகிறீங்க, இல்லை ஒரு ஹில் டிரைவ் போகிறீங்க, கீழே ஒரு ஹில் டிசென்ட் நடக்குது, இந்த மாதிரி நீங்கள் என்ன என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க, எப்படி ட்ரைவ் பண்ணுறீங்க, அதை பொறுத்து இந்த ஸ்டீரிங்கோட கேலிப்ரேஷன் வந்து மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இந்த காரில் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். புதுசுன்றத எப்படின்னா நம்ம டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அடாஸ் லெவல் 2 இருக்கு. அதுலேயும் நிறைய ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து வீடியோ கால்ஸ்க்கும் பயன்படுத்தலாங்களா? கண்டிப்பாக. இன்னொன்று டிரைவர் ஃபேட்டிக் டிடெக்ஷன் அப்படின்னு அதாவது கொடுத்துருக்காங்க. அதாவது ஐ டென்டிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, டிரைவர் வந்து தூங்குறாங்க, அதாவது அவங்களோட ஒரு மாதிரி சோர்வடைஞ்சு தூங்குற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி சிஸ்டம் அலர்ட் கொடுக்குங்க. சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதெல்லாம் குறையே இல்லை எனக்கு. ரோட் நாய்ஸும் நல்லா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து நல்லாவே கேட்காத மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. டயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ப்ரூஃப் டயர்ஸ் போட்டிருக்காங்க. 2 வண்டியிலுமே B60யும் சரி அதுவும் சரி. ஆக்சுவலாக அந்த வண்டியை வந்து டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ண முடியுமான்னு தெரியலங்க. அதனால தான் கம்ப்ளீட்டாக டிராஃபிக் இங்கே சிட்டி ஸ்கர்ட்ஸில் ஓட்டுறது எல்லாமே நாங்கள் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். விசிபிலிட்டி க்ளீன் அண்ட் கிளியரா இருக்குங்க. எனக்கு இந்த லெஃப்ட் ஆர் ரைட் ஜட்ஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க நமக்கு ரைட்லயும் சரி அங்க லெஃப்ட்லயும் சரி எனக்கு அந்த ஹூடோட எண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது கம்ப்ளீட்டா எனக்கு கிளியரா தெரியுது. ஸோ சிட்டி டிராஃபிக்ல ஜட்ஜ் பண்ணி டிராவல் பண்ண முடியும் நல்லாவே. இப்போ வந்து என்னோட சீட் ஹைட் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் நல்லாவே மேலே இருக்கு. பட் இதுதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓரளவுக்கு நல்லா ஹைட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணுது. எனக்கு இன்னொன்று, உங்களுக்கு பின்னாடி ரியர் வியூ எப்படி தெரியுது? நம்ம டாடா கர்வ்ல வந்து ரொம்ப ரியர் பிளைண்ட் ஸ்பாட் ரொம்ப இருக்கணும், இது எப்படி தெரியுது சைடு? ஆக்சுவலா இது இந்த ஐஆர்விஎம்ல நீங்க பாக்குறீங்களா, பாத்தீங்கன்னா அந்த 3 ஹெட்ரெஸ்டையும் மேல எடுத்துட்டீங்கன்னா விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஓகே ஓகே. பட் இங்க எனக்கு இந்த மிரர்ல எல்லாம் பாக்குறப்போ அந்த குறையில கிளியரா இருக்கு எனக்கு பின்னாடி விசிபிலிட்டி. அதுலாம் எனக்கு குறையா தெரியல. பவரை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லவே வேண்டாம். ஈவிஎஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்டா டார்க் இருக்க போது இன்னைக்கு எல்லாமே 45 55 இப்படி இருக்கிறனால நமக்கு அந்த ரேஞ்ச் ஆக்சைட்டி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க பாருங்க, நம்ம இங்க இருந்து வந்து எம்எஸ்பிடி ட்ராக் போறோம்னு பேசுறோம், எல்லா பக்கம் சுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ரேஞ்ச் ஆக்சைட்டிங்கிறது இல்ல. இன்னைக்கு இது ரியல் டைம்ல வந்து 497 கிலோவாட் ஹவர் சொல்றேங்க. 497ல தொடங்கி உங்களுக்கு வந்து 559 வரைக்கும் ரியல் டைம்ல அக்ராஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லயும் டிராவல் பண்ண டேட்டா, ரியல் டைம் டேட்டா சொல்றேன். நான் வந்து இந்த கிளைம்டு டேட்டாவை சொல்லி நான் வந்து ஃபேக் பண்ண விரும்பல. இது வந்து ரியல் டைம் டேட்டா சொல்லியிருக்காங்க. அப்போ 497 அப்படின்றதுலாம் நல்ல ரேஞ்ச் இல்லைங்க உங்களுக்கு. வண்டி மாறியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 6E வந்தாச்சு. இது வந்து கொஞ்சம் காம்பாக்டாக ஃபீல் ஆகுது. அதில் 0 to 100 வந்து பார்த்தீங்கன்னா 6.8 செகண்ட்ஸுங்க. இது வந்து 6.7 செகண்ட்ஸில் ரன் ஆகுது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும், அதுக்கப்புறம் பிரேக்ஸ் நம்ம சொன்னாங்க, அதே பிரேக் பை ஒயர் டெக்னாலஜி தான். ஸ்டீரிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் கியர் ரேஷியோட தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ மேபி லென்த்தா இருக்கலாம், ஏன்னா 2 வண்டியும் ஒரே இதுல காமிக்கிறோம் நாம. இதுவும் பாருங்க, அப்பா வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி போகுதுங்க. நிறையான பர்ஃபார்மன்ஸ். பா இந்த ரோடு ஃப்ரீயா இருக்கு. சரி, ஒரு அளவு தளர்த்திடுவோம். 140 கிட்ட வந்தாங்க. ஸ்டீரிங்ல என்ன கான்ஃபிடென்ட்ங்கறீங்க, அவ்வளோ ஹெஃப்ட் ஆட் ஆகுது. ஆக்சுவலா பக்கத்துல உட்கார்ந்துருக்க எனக்கு நீங்க 140 போறது 120 போறதுலாம் தெரியல. அவ்வளவு சூப்பரா இருக்கு. யூசுவலா ஒரு சில கார்ஸ்ல பயம் வந்துரும்ல, இவ்வளவு வேகமா ஓட்டுறாரு அப்படின்னு. பயம் வந்து இங்க இல்லவே இல்லை. ஸோ ஃபைனலாக 2 வாகனத்தோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க, டிரைவ் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோங்க. வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரெடி வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு எப்படி டெலிவரி நடக்குது அப்படின்றது பொறுத்து தான் விஷயங்களே இருக்குது. டெலிவரிஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கார்ஸோட சக்ஸஸ்
நம்பர்ஸே இருக்க போகுது. ஏன்னா XUV700 நடந்த கதை இதில் நடக்காமல் இருந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறையும் சொல்ல முடியல. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன குறைகள் தான், அதை டெஃபினட்டாக ஏற்றுக்கலாம். ஒரு குளோபல் மார்க்கெட் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டை திரும்பி பார்க்கறதுக்கான நேரம் இதுவாக தான் இருக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நிறுவனங்களுக்கு இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்ரேட் ஆகக்கூடிய மற்ற நிறுவனங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக இந்த மகேந்திரா நிறுவனம் கொடுத்துருக்காங்க. சரிங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், சிறப்பாக இருப்போம். டாடா, டேக் கேர், பை.